Hello friends, welcome to My Career. இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் சினானிம்ஸ் ஃபார் எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், எஸ்பிஐபிஓ, டிஎம்பி கிளர்க்குக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வர பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிப்பீல். ரிப்பீலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாங்ஷன், ஆப்ஷன் பி இன்ஸ்ட்ரக்ட், ஆப்ஷன் சி பாஸ், ஆப்ஷன் டி கேன்சல். இதில் எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ரிப்பீலுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நீக்குன்னு சொல்லுவாங்க. நீக்கு, ரத்து செய். ஸோ அப்புறம் என்ன மீனிங்? கேன்சலைசேஷன். இங்கிலீஷில் கேன்சலைசேஷன். நீக்கு, ரத்து செய்ன்ற மீனிங் கேன்சலைசேஷன். ஸோ இதுக்கு நம்ம இப்போ செக் பண்ணணும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சாங்ஷன். இது வருமானு பார்த்தீங்கன்னா சாங்ஷனுக்கு என்ன மீனிங்னா அத்தாரைசேஷன். அத்தாரைசேஷன். ஸோ இது வராது. ஆப்ஷன் ஏ வந்து ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட். இன்ஸ்ட்ரக்ட்னா டீச் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பியும் ராங். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பாஸ். இதுவும் ராங் ஆன்சர். ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கேன்சல். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரிப்பீல்னா கேன்சல். ஸோ சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல். ஸோ ரிப்பீலுக்குரிய மீனிங் கேன்சலைசேஷன், நீக்கு, ரத்து செய்யன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், கேன்சல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கார்னிஷ். கார்னிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெயிண்ட், ஆப்ஷன் பி மிஸ்யூஸ், ஆப்ஷன் சி அடான், ஆப்ஷன் டி அப்யூஸ். ஸோ கார்னிஷுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா டெக்கரேட். டெக்கரேட் பண்ணுறது. ஸோ டெக்கரேட் தான் மீனிங். கார்னிஷுக்கு டெக்கரேட். இப்போ ஆப்ஷன் ஏ பெயிண்ட் வருமானு செக் பண்ணணும். ஸோ இது வராது. ஏன்னா பெயிண்ட்னா அப்ளையிங் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வராது. நெக்ஸ்ட் மிஸ்யூஸ். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ். இது நம்ம மீனிங் தெரியும், மிஸ்யூஸாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி அடான். அடார்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட். அடானுக்கு டெக்கரேட்டுன்ற மீனிங். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடான் வந்து டெக்கரேட். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அப்யூஸ். அப்யூஸ் வருமானு செக் பண்ணணும். அப்யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்ட். இதுக்குரிய மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபால்ட். ஃபால்ட் ராங் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வராது. அப்யூஸ்னா ஃபால்ட், ராங் யூஸ். ஸோ இது ராங். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடான், டெக்கரேட். கார்னிஷ்னா டெக்கரேட், அடான். சினானிம்ஸ் அடான். நெக்ஸ்ட் எம்பிசில். எம்பிசிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேலன்ஸ், ஆப்ஷன் பி மிஸ் அப்ராப்ரியேட், ஆப்ஷன் சி கிளியர், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ ஆப்ஷன் ஏ எம்பிசில். எம்பிசில் வருமானு பார்க்கணும். எம்பிசிலுக்கு எது வரும்னு பார்க்கணும். எம்பிசிலுக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் என்னன்னா ஸ்டீல் மணி, பண மோசடின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் மணி ஆஃபன் ஃப்ரம் எம்ப்ளாயர். பண மோசடி. ஆப்ஷன் ஏ பேலன்ஸ். பேலன்ஸ்னா இது செக் பண்ணணும். பேலன்ஸ் தான் என்னது? ரிமைனிங் மணி இன் அக்கௌண்ட். ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மிஸ் அப்ராப்ரியேட். மிஸ் அப்ராப்ரியேட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஸோ ஸ்டீல் இதுதான் கரெக்டான ஆன்சர், மிஸ் அப்ராப்ரியேட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கிளியர். இது ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இதுவும் ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், மிஸ் அப்ராப்ரியேட், ஸ்டீல். ஸோ எம்பிசில்னா ஸ்டீல் மணி ஆஃபன் ஃப்ரம் எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கான்ஃபெஸ். கான்ஃபெஸ்க்கு ஆப்ஷன் ஏ அப்பாலஜைஸ், ஆப்ஷன் பி பேர்டன், ஆப்ஷன் சி அட்மிட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இதில் எதுன்னு கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். கான்ஃபெஸ்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொள்ளுதல்னு சொல்கிறாங்க. கான்ஃபெஸ்னா ஒத்துக்கொள்ளுதல்.
ஒத்துக்கொள்ளுதல். இங்கிலீஷில் டு அக்னாலேஜ் எ ஃபால்ட். டு அக்னாலேஜ் எ ஃபால்ட். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ். அப்பாலஜைஸ்னா எக்ஸ்கியூஸ் கேட்குறது. ஸோ இது வந்து ராங். ஸோ இது வந்து வராது. நெக்ஸ்ட்டு பேர்டன். பேர்டன்னாலும் எக்ஸ்கியூஸ்ன்ற மீனிங் தான் அதுக்கு. ஸோ இதுவும் ராங். நெக்ஸ்ட்டு அட்மிட். அட்மிட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சினா கரெக்டான ஆன்சர். கான்ஃபெஸ்னா டு அக்னாலேஜ் ஏ ஃபால்ட்டுன்ற மீனிங். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டிமுலேட். ஸ்டிமுலேட் பார்த்தீங்கன்னா ஏ டிசைட், பி இன்ஸ்ட்ரக்ட், சி எக்ஸைட், டி நன். ஸ்டிமுலேட்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா தூண்டுறதுன்னு சொல்லுவாங்க. தூண்டுறது. ஸோ டு மேக், இங்கிலீஷில் டு மேக் someone, to make someone excited and interested about something. Interested about something. ஸோ ஸ்டிமுலேட்னா தூண்டுறது. ஆப்ஷன் ஏ டிசைட், ஆப்ஷன் பி இன்ஸ்ட்ரக்ட், ஆப்ஷன் சி எக்ஸைட், ஆப்ஷன் டி நன். டிசைட்னா ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ இது வராது. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் டீச். ஆப்ஷன் பினா டீச்சு. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் சி எக்ஸைட் இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் தூண்டுறது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்டிமுலேட்னா டு மேக் சம் ஒன் எக்ஸைட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் சம்திங். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸைட் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 சினானிம்ஸோட பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.